காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ பாட்டி வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. உன்னை பார்க்கணும் காவேரி, இப்போ எங்கே இருக்க அப்படின்றாங்க. கோயிலில் இருக்கேன் பாட்டி அப்படின்னா, சரி நான் கோயிலுக்கே வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு பாட்டியை நம்ம பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. பாட்டி வந்து காவேரி கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னோடனே, சரி என்ன விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை வந்துடுச்சு போட்டிருக்கு உனக்கு அப்படின்றாங்க. அது வந்து பாட்டி எனக்கு தெரியும் உனக்கு ஆசை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் வந்து விஜய் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ விஜய் வந்து பாவம் அவன் உன்னை தேடி அலைஞ்சிட்டே இருந்தான். உன் வீட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு உன் கூட வந்து எப்படியாவது நீ வரமாட்டியான்னு காத்துட்டு இருந்தான். பாவம் அவன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஏன்னா ஒன்றால் தானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி, அது வந்து இவ்வளோ நாள் வாழ மாட்டேன்னு சொன்னல, அப்படியே இருந்துட வேண்டியதானே, இப்போ எதுக்கு திடீர்னு வாழணும்னு வர அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து அது வந்து பாட்டி எனக்கு நல்லா தெரியும் எதுக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பார் நீ நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன்னை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. ஆனால் உன் நேரம் சரியில்லையே. ஏன்னா உனக்கு உன் குடும்பத்துக்கும் இருக்க பார்க்க கொஞ்சம் நெஞ்சமாக அந்த பசுபதி எப்படியும் உங்களை சும்மாவே விட மாட்டான். அதுக்கு என் பேரை வந்து கஷ்டப்படணுமா? என் பேரன் கஷ்டப்படுறதை என்னாலலாம் பார்த்துட்ருக்க முடியாது. கண்டிப்பாக நீ அங்கே வந்தியனா பசுபதி வந்து தொல்லை கொடுப்பான். அதுக்கப்புறமா காலம் ஃபுல்லாக என் பேரை அந்த பசுபதி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் என் பேரனுக்கு தேவையா? என் பேரை நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீயே என் பேரன்கிட்ட சொல்லி ஒதுங்கி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சிடுறாங்க. பாட்டி நான் சொல்கிறது அப்படின்னோடனே, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் சொன்னதை நீ செய். நீயே என் பேரனை விட்டு ஒதுங்கி போகிறதா நல்லது. நான் என் பேரன்கிட்ட சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். இப்போ அது என் பேச்சு மதி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க. இங்கே வந்து ராதா வந்து போகிறாங்க நேராக காவேரி வீட்டுக்கு. ராதாவை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா வாங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேச வந்தது வேறு விஷயமா. காவேரியும் விஜயும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. நீங்கள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. காவேரி பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ கூட காவேரி எங்கள் வீட்டில் தான் நேற்று கூட வந்துட்டு போயிடான். அதனால் காவேரி மனசில் விஜய் கூட வாழணுன்னு என்ன இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்களுக்கு காவேரி வேணாங்க. எங்கள் குடும்பமாக யோசித்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். காவேரி எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னென்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாள் காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்தால் அது நல்லது தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா பசுபதி வந்து தொல்லை கொடுக்குறது, இதனால் விஜய் வந்து கஷ்டப்படுறது, இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. அதனால் காவேரியை நாங்கள் அடுத்து வேறு தான் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் நீங்களும் வந்து காவேரியை சொல்லி வைங்க, காவேரி கிட்ட விஜய் கூட பழக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமே டைவர்ஸ் பேப்பர் உங்கள் வீடு தேடி வரும், சைன் போட்டு அமுச்சு விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா என்ன பண்ண தெரியும், என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பேசுதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வேறு வழி தெரியலைங்க. எங்கள் புள்ள நல்லா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? தினம் தினம் உங்களை மாதிரிலாம் அந்த பசுபதி கூட எங்கள் பையன் வந்து போராடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி எங்கள் அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே என்ன இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க? நான் அப்போவே சொன்னேன், இந்த பையன் பிரச்சனை தலையிடக்கூடாதுன்னு. காவேரியை கேட்டாலாவ அந்த பையன் அக்ரிமெண்ட் போட்டுலாம் வந்து கல்யாணம் பண்ணார். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தப்புன்னு தெரியல. நம்ம பொண்ணை மட்டும் இவ்வளோ குறை சொல்கிறாங்க. சரி போதும், இதுக்கப்புறமாவும் காவேரி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அவங்க சொன்ன மாதிரியே காவேரிக்கும் அந்த பையனுக்கு உள்ள ஒரு முடிச்சு விடுறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்தோடனே காவேரி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி, காவேரி இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இல்லைன்னு அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி கூட்டின்னு போகிறதுக்காக வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து விஜய் வந்துட்டோன்னே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி போகலாமா அப்படின்றாரு. எங்கே போகலான்னு கூப்பிட்றீங்க தம்பி அப்படின்னோடனே, எங்கள் வீட்டுக்கு தான் ஆண்டி, நாங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க முடியும், நான் காவேரியை கூப்பிட்டு போக தான் இங்கே வந்திருக்கேன். எந்த மூஞ்சை வச்சுக்கின்னு காவேரியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உங்கள் சித்தி இப்போ தான் வந்து என் பொண்ணை வெட்டி விடணும், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கும் எங்களோட வீட்டு பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்கள் வீட்டில் நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு உங்களை கேட்டு எடுக்கலையா அவங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த அத்தை அப்படின்னோடனே, ஆமாம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியலையா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் சித்தி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் பாட்டியும் வந்து காவேரி கிட்டே பேசியிருக்காங்க. எங்கள் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பமே முடிவு பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இல்லை தம்பி, நீங்கள் பண்ணுறதெல்லாம். உங்கள் ஆளுங்க ஏதாவது வந்து சொல்லிட்டு போவாங்க, பின்னாடியே நீங்கள் வந்து கூப்பிடுவீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன கேட்காம அவங்க எப்படி இதெல்லாம் வந்து பேசியிருக்க முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் விஜய் அவங்க வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, போதும் தம்பி, என் பொண்ணு உங்ககிட்ட பட்ட பாடும் உங்கள் குடும்பத்துக்கிட்ட பட்ட பாடும் போதும், இதுக்கப்புறம் தேவையில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.